Welcome to RigGap, Borewell Billing and Accounting Software. This is Software Talk. வணக்கம். நம்ம இப்போ பார்க்குறது ஆப்பில் இருக்க மெயின் செட்டிங்ஸ். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து இங்கே தான் முதல்ல ஆப் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஏஜென்ட்ஸ், வெண்டர், அப்புறம் வந்து ஸ்டாக், சர்வீசஸ், வெஹிக்கிள்ஸ், சப்போர்ட், அதாவது வேர்ஹவுஸ், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் நம்ம ஆப்பில் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தேவையான எல்லா செட்டிங்ஸையும் கான்ஃபிகர் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இந்த செட்டிங்ஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏஜெண்ட்டை புதுசாக ஆட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். வெண்டார்னால் என்னென்னா வந்து இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் சில லைக் பைப் வந்து ஹைட்ராலிக் திங்ஸு, ஹேமர் பிட்டு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம். பல விதமான விஷயங்களை பர்ச்சேஸ் பண்ணுவோம் பல விதமான ஆட்கள்கிட்டருந்து. ஸோ அவங்களோட இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம், இன்ஃபர்மேஷன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். லேட்டராக ரிப்போர்ட்ஸ் மூலமாக நம்ம அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கல் வாங்கல் இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ வெஹிக்கிள்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் ரிக்கு அண்ட் சப்போர்ட், யூட்டிலிட்டி வெஹிக்கிள், நம்ம ஜீப்பு, டூ வீலர் ஏதாவது இருக்குன்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட கணக்கும் நம்ம பார்த்துக்கலாம். மெயினாக நம்ம வந்து ரிக் தான் இங்கே ஆட் பண்ணுவோம். அதில் வந்து அசோசியேஷனுங்கிறது வந்து நம்ம வந்து அந்த வண்டியில் ஒர்க் பண்ணுற லேபர்ஸ், டிரைவர், ட்ரில்லர் அண்ட் ஹெல்ப்பர் யாராவது இருக்காங்கன்னா அந்த வண்டியோட அசோசியேஷன்ஸ் யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வேர்ஹவுஸுங்கிறது வந்து என்னென்னா வந்து எங்கே நம்ம வந்து திங்ஸ்லாம் வச்சு பைப்பு இந்த மாதிரி பொருள்லாம் எங்கே வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஸ்டாக் எங்கே வச்சுருக்கோங்கிறத மென்ஷன் பண்ணுறது. ஸோ ஆஃபீஸ் வேர்ஹவுஸுங்கிறது மெயின் வேர்ஹவுஸு. சப்போர்ட் வண்டியிலையும் நம்ம சில டைம் பொருட்கள்லாம் வச்சுருப்போம், பைப்பு இதெல்லாம் ராடெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அந்த பைப் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வேர்ஹவுஸ் யூஸ் பண்ணுறோம். ஸ்டாக்ஸுங்கிறது வந்து நம்மகிட்ட வந்து பொருள், அதாவது பைப் யூஸ் பண்ணுறோன்னா பைப் என்னென்ன பைப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் இருக்குது. அது அந்த பொருள் வந்து பில்லபிளான பொருளா இல்லை நான் பில்லபிளான பொருளா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். சர்வீசஸ்ங்கிறது வந்து ட்ரில்லிங் பண்ணுறது ஒரு சர்வீஸ், வெல்டிங் பண்ணுறது ஒரு சர்வீஸ். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சர்வீஸும் நமக்கு நிறையா சர்வீஸ் இருக்குது. ஸோ அந்த சர்வீஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதோட ப்ரைஸு, காஸ்ட்டு செட் பண்ணிக்கலாம். அது வந்து ஸ்டெப் ரேட் வந்து அலோவ் பண்ணுறோமா, இல்லை வந்து ஆர்பிஎம் வந்து அது வந்து கால்குலேட் பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். லெட்ஜருங்கிறது வந்து உங்களோட சாஃப்ட்வேரில் இருக்கிற அந்த கணக்கு வழக்கெல்லாம் ஒரு புத்தகமாக மென்ஷன் பண்ணுறதுக்கு, அது உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்துனது தான். அதை ஃபஸ்ட்டு கான்ஃபிகர் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.